இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவேன். எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வில் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வில் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் நல்ல மழையை இன்று கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோம். உண்மையிலே இந்த ஒரு மழையினால் பல நல்ல காரியங்கள் நமக்கு ஏற்புடையதாய் அமையட்டும். அதே சமயத்தில் இந்த மழையினால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த சிறு மழையிலும் கூட தத்தளிக்கிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காகவும் என்னுடைய இரக்கம், மாபெரும் இரக்கம் அவர்கள் மீது இருக்கும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமை திருதிய பக்தியை கொண்டாட வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அவருடைய முழுமையான அன்பினால் நிறைத்து, அவருடைய முழுமையான இதய ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்து இந்த நாள் முழுதும், இந்த வாரம் முழுதும் காத்துக்கொள்ளும்படியாக சிறப்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடையில் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியில் கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முறை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரம், இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்குள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளுக்கும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தனது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16, 14 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவருடைய வீட்டுக்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டனர். அவர்கள் அமைதியாக இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்நாளில் நிறைய பேருடைய வீட்டுக்கு உணவருந்த சென்றிருக்கிறார். விருந்துக்கு கூப்பிட்றாங்க. ஏன்னா பெரிய போதகர், அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர். நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அது பாவிகளாக இருந்தாலும் சரி, பரிசேயராக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கிறார். பரிசேயர்கள் அவளை எதிர்த்தார்கள். ஆனால் ஒரு சிலர் அவர் விருந்துக்கு கூப்பிட்டுறாங்க. இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க பரிசேயருடைய தலைவருடைய வீட்டுக்கு ஆண்டவர் உணவருந்த போயிருக்கிறார். he was invited. ஆனால் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாங்க. அழைப்பு ஏற்று அவரும் போயிருக்கிறார். ஆனால் போன இடத்துல அது ஒரு வில்லங்கம் காத்திருக்கிறது போல் வேணுன்னே ஒரு நீர்க்கோவை உள்ள ஒரு மனிதனை அவர் முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் கண்ணில் படுறாப்புல தெரிய வைக்கிறாங்க. அதாவது சாப்பாடு போடுறாப்புல போட்டுட்டு வில்லங்கத்தை உருவாக்குறது. அது நிறைய நடக்கும் இல்லையா? நல்லது போல் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்க. ஆனால் அங்கே போனால் வேறு ஏதாவது நடந்திருக்கும். அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் ஆண்டவர் இயேசுவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அந்த மனிதன் விருந்துக்கு வரல, கூப்பிடல அந்த யாரும். ஆனால் அந்த மனிதனை வேண்டுமெனே கொண்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம், அப்படியாவது குற்றம் காணலாம் அப்படின்னு தான். அப்போ உங்களுடைய நோக்கம் உணவு கொடுப்பது இல்லை, விருந்து கொடுப்பது கிடையாது. இவர் எப்படி ஆங்கிலம் மாட்டி விடணும் என்பது தான் அவருடைய நோக்கம். இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நடக்கும். அது போல் நிறைய வாழ்க்கையில் நம்ம கூட நல்லா பேசுவோம். ஆனால் அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும், ஏதாவது இருக்கும், எப்படியாவது மாட்டி விடலாம். அதில் ஒரு உள்நோக்கம் கூட இருக்கும். அந்த ஆண்டவர் நிறைய இருந்துச்சு. அது இன்றைய இதுவும் அப்படி தான். உள்நோக்கத்தோடு அவர்கள் கூப்பிட்டுருக்குறாங்க, விருந்துக்கு கூப்பிடல. விருந்து என்பது ஒரு பெயர், வெளியே வச்ச பெயர். ஆனால் உள்ளே ஏன்னா ஆண்டவர் அந்த மனிதனை குணப்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாரான், அவன் எழுந்து போயிட்டான், அவ்வளோதான்.
குணமாயிடுச்சுன்னா அவன் விருந்துக்கு சாப்பிட்ருக்கணும். அவன் விருந்துக்கு வந்தவன்னா விருந்து சாப்பிட்ருப்பான். குணமாயிடுச்சுன்னா அவன் சந்தோஷத்தில் அவன் போயிட்டான், வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பிட்டார். அப்போ அவனை அது கூப்பிடல, அவன் விருந்துக்கே கூப்பிடல. ஆகவே ஆண்டவர் இயேசுடைய அந்த ஒரு பார்வை ஆனாலும் கூட அந்த மனிதன் மீது படுகிறது. நீர்க்கோவிலில் மனிதனை அவர் குணப்படுத்தி அனுப்புகிறார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், அப்போ உங்களுடைய மாடோ உங்களுடைய மகனோ யாரோ இந்த கிணத்துல விழுந்துட்டான், என்ன செய்வீங்க? காப்பாற்ற மாட்டீங்களா? ஆகவே அப்படியாக அவர் சொல்லி அவங்க அந்த மனிதனை அனுப்பி விடுகிறார். அப்போ அதவர்களே ஆண்டவர் சொல்லுகிற செய்தி இதுதான், எந்த சூழ்நிலை வந்தாலும் நன்மை செய்வதை நிறுத்தக்கூடாது, அவ்வளோதான். மற்றவர்கள் கெட்டவர்கள் என்பதற்காக நான் கெட்டவனாக மாறக்கூடாது, அதுதான். சூழ்நிலை காரணம் காமிச்சு நான் கெட்டவனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களை காரணம் காட்டி நான் கெட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிற பொழுது நான் நன்மை செய்ய தயங்காமல் முன் வர வேண்டும். அது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம். எனவே எப்பொழுதெல்லாம் நமக்கு நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அப்போ உண்மையை உளமாற நன்மை செய்வோம். ஆகவே சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நமக்கு நன்றாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நல்லது செய்வதற்கு எப்பொழுதுமே ஏதுவான சூழ்நிலை இருக்கும். அந்த நன்மை எல்லாரும் பார்த்து பாராட்டுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க அவசியம் கிடையாது. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. நன்மை செய்ய போனாலும் கூட ஏதாவது குற்றம் காணுகிற அங்கே பண்பு யாராவது ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஆகவே அவற்றை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட்டால் நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது, நன்மை செய்ய முடியாது. ஆகவே யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையில் நாம் எவ்வளவு தூரம் நாம் உள்நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு வில்லங்கம் இல்லாமல், உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் அடுத்தோடு பழகுகிறோம், பேசுகிறோம், செய்கிறோம், அல்லது நன்மை செய்ய முன் வருகிறோம் என்று யோசித்து பார்ப்போம். நான் நன்மை செய்வதில் கூட அதில் ஒரு உள்நோக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவரிடமிருந்து எனக்கு கைமாறு கிடைக்காது. ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு கைமாறும் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த கைமாறு இங்கே கிடச்சிச்சு, முடிஞ்சு போச்சு, என் உள்நோக்கம் நிறைவேறிச்சு அப்படி சொன்னால் அந்த கைமாறு இங்கே கிடச்சிச்சு, அவ்வளோதான். நான் போகும்போது வெறுங்கையே தான் போக முடியும். எனவே எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் உண்மையான மனதோடு தூய்மையான அன்போடு நாம் நன்மைகளை செய்ய, அன்பு செய்ய, நாம் பேசி பழக, உறவுகளை வளர்த்து கொள்ள முடியுமா என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நான் வழக்கமாக அந்த வின்சென்ட் பால் அவங்களாண்ட அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க அதிகமாக இந்த உதவி செய்வதில் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த சபையை வச்சுருக்கிறோம் இல்லையா. நான் எங்கே போனாலும் அந்த சபையாரை கூப்பிட்டு அதான் சொல்லுவேன், நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால மற்றவங்கள இழிவாக நினச்சி நடத்தாதீங்க. அப்படி நடத்திட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது பெரிய ஒரு அழிவாக சேரும், சாபம் சேரும். ஆகவே எப்பொழுது நாம் கொடுக்கிற நிலையில் இருக்கிறோமோ அப்பொழுது நாம் இன்னும் தாழ்ச்சி உள்ள மனிதர்களாக இருக்கணும். ஆகவே பிறரை பவுல் சொல்கிறார், உங்களினும் உயர்ந்தவராக மதிப்புக்குரியவராக கருதுங்கள். அதிலும் சிறப்பாக ஆண்டவருடைய அவருடைய போதனை பொறுத்தவரையும் ஏழைகளை, இல்லாதவர்களை, நம்மை விட இன்னும் அதிகமாக தன்னுடைய சமூக அல்லது பொருளாதார அந்தஸ்திலே தாழ்ந்தவர்களை இன்னும் உயர்வாக கருத நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியாது, திருப்பி செய்ய முடியாது, நம்ம திருப்பி செய்வதற்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவர்கள் மட்டும்தான் நான் புண்ணியங்களை சம்பாதித்துக்கொள்ள உதவி செய்கிறார்கள், மற்றவங்களாம் கிடையாது. என் சொந்தக்கார வீட்டுக்கு நான் போகிறேன், போன முறை 1 லட்சம் ஒரு மொழி எழுதின, நானும் 1 லட்சம் மொழி எழுத போகிறேன், ஒரு புண்ணியம் கிடையாது, அதில் பெருசாக ஒன்றையும் கிடையாது. நான் தெரிஞ்ச என் நண்பர் வீட்டுக்கு போகிறேன், நான் விருந்தில் பங்கெடுக்கிறேன், அல்லது நான் என்னால் முடிஞ்சது செய்கிறேன், அவர் உங்களுக்கு செய்கிறாரு, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதில் எந்த புண்ணியங்கள் செய்ய பெருசாக வரப்போகிறது கிடையாது. புண்ணியங்கள் என்பது யார் கொடுக்குறா? நமக்கு புண்ணியங்களை யாரிடமிருந்து சம்பாதித்து கொள்ள முடியும்? இல்லாதவர்கள், ஏழைகள், நம்முடைய மோசமானவர்கள், நம்மை விட தரத்திலே அந்தஸ்திலே தாழ்ந்தவர்கள் நினைக்கிறோமே, அவர்கள் மட்டும்தான் நம்ம புண்ணியத்தை கொடுக்க முடியும். நாம் புண்ணியம் சம்பாதித்துக்கொள்ள அவர்கள் மட்டும் தான் உதவி செய்ய முடியும்.
ஆனால் பல நேரங்களில் நம்முடைய உள்ள எப்படி போகுதுன்னா, நம்மளோட மேலே இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க, என்ன வந்து எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், உனக்கு என்ன தகுதி இது என்கிட்ட பேச வந்துட்டேன், அதில் என்ன வந்து எனக்கு உனக்கு என்ன சம்மந்தம் பேச வந்துட்டு அப்படிலாம் கேட்போம். அன்பார்ந்தவர்களே, புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே நாம் செல்லுகிற பொழுது வெறும் கையாய் செல்லாமல் செல்வந்தர்களாய் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் பாழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்கள் நம்மை விட மோசமான சூழ்நிலை இருப்பவர்களுக்கும் மதிப்போடு மரியாதையோடு நடத்த பழகினாலே போதும். பெருசாக வாரி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மதித்தாலே போதும், அவங்க மதிப்பு கொடுத்தாலே போதும், புண்ணியங்களை சேர்த்து கொள்ள முடியும். ஆகவே அன்பானவர்கள், இன்றைய நாளில் ஆண்டவர் இதை மிக தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட மக்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நமக்கு எதிரான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நன்மை செய்வதில் நிறுத்தாமல் அது எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். அது இல்லாதவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள் என்று நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று நாம் நினைக்கிற அந்த மனிதர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மரியாதையோடு நடத்துவோம். அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இன்னும் அதிகமாக அவர்களை நாம் அவர்களுக்கு செய்ய முடிஞ்சது செய்வோம். ஆகவே அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாய் பெரிய ஒரு நன்மைகளை புண்ணியங்களை கொண்டு வருவதாக இருக்கும். ஆகவே அதற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். இன்றைய முதல் மாதத்திலே பவுல் சொல்கிறார், நான் என்னுடைய மக்கள், அதாவது இஸ்ராயல் மக்களை பற்றி சொல்கிறார். அவர்கள் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அவர்களோட தான் வாக்குறுதியில் கொடுத்தார், அவர்களுக்கு தான் திருச்சட்டத்தை கொடுத்தாரு, அவர்களுக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சார். உண்மை. எனவே தான் ஆண்டவர் இயேசு கூட வாக்களிக்கப்பட்டபடி அவர் பிறந்தார். அவர் அந்த 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 யூதர்கள் மத்தியில் தாவீது குலத்தில் பிறந்தார். அதனால சொல்கிறாரு, அவர்களெல்லாம் மீட்கப்படுவாங்கன்னு சொன்னால், நான் சாபத்துக்குள்ளாக இயேசுவை பிரிந்து சாபத்துக்குள்ளாக கூட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து முரணான காரியம்தான். ஆண்டவரை அன்பு செய்கிறவங்க தன் சகோதர அன்பு செய்வாங்க இல்லையா? அதனால் பிரிஞ்சு சாபத்துக்குள்ளன்னு அவசியம் இல்லை. பவுல் அந்த அந்த நிலைக்கு போக தயாராக இருக்கிறார். மற்றவங்களெல்லாம் மீட்கப்படுவாங்க, யூதர்களெல்லாம் மீட்கப்படுவாங்கன்னு சொன்னால், நான் சாபத்துக்குள்ளாக கூட தயாராக இருக்கிறேன். அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கினா போதும், ஆண்டவர்கிட்ட வந்தால் போதும், மீட்படைஞ்சால் போதும்ன்ட்டு பவுல் விரும்புகிறார். அப்போது தன்னை அழித்து கொண்டாலும் தான் சாபத்து கொண்டாலும் பரவாயில்லை, நன்மைகள் நடக்கணும், ஆசீர்வாதங்கள் நடக்கணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட வரணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்ப்போம். என்னுடைய எண்ணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகளுடைய நோக்கங்கள் என்ன, நான் என்ன செய்கிறேன், என்னை சூழ்ந்து இருக்கிற மக்கள், என்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருந்தபோது கூட என்னால் நன்மை செய்ய முடிகிறதா? ஆகவே யோசித்து பார்த்து நாம் ஆண்டவரிடத்தில் என்று ஒப்பு கொடுப்போம். இறைவன் நமக்கு போதுமான வல்லமையை தரட்டும், போதுமான பக்குவத்தை தரட்டும். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தாலும் நம்மால் முடிந்த நன்மைகளை எப்பொழுதுமே தாராளமாய் உண்மையான உள்ளத்தோடு செய்து கொண்டே இருக்க இறைவன் போதுமான வல்லமையும் ஆற்றலையும் பக்குவத்தையும் தர இந்த திருப்பலியில் சிறப்பாய் மன்றாடுவோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. உனது ஓவியம் இணையில்லாத காவியம், இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். அகிலமென்னும்
உள்ளம் எங்கள் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எங்கள் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே. சகோதர சோதரி, உங்களுடைய என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகளுடைய இதயத்தின் சொல்லற்கரை அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது முகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரானது என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இந்நாளையும் இடத்துல நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவிய புக்கரிய அன்பினால் தம்மை மக்காய் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திருவாவினர் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறனை திருவிழக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதருவானது அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை பின்னே கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்புளை கண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று நமக்கு ஒழியும் பொரிய தகந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவிருக்கும் அது திரு ஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றருளும். அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்க வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் என்றும் எப்பொழுதும் நம்மை நன்மை செய்வதற்காகவே அழைத்திருக்கின்றார். நாம் என்றுமே அவரை போலவே சென்றுகிற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே செல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நன்மை செய்து கொண்டே இருக்கிற மக்களாக இருக்க, நம்முடைய வாழ்வு நன்மைகளால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க, நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஆண்டோடைய மகிமைக்காக நன்மையான காரியங்களை மட்டுமே குறித்து எண்ணவும், பேசவும், செய்யவும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரை போல நாம் மாறவும் கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றாடுகிறோம். முதிரக்கத்தது எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்களை பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அமைதி ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டுடைய அமைதி இன்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள திருமகனை தந்தையின் திருவிழப்படி தோயாவியரனு துழைப்பால் முதிரைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த பிடித்தமிக்கப்படலான ரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்து தீமனைத்து விடுவித்து நாங்கள் என்றுபடை கட்டளைகளில் கருத்தோண்டி நிற்க செய்திருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, என்றும் இப்பொழுதும் நாம் இவரை போலவே நன்மை செய்து கொண்டே இருக்க எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான மனிதர் மத்தியிலும் நன்மைகளை மட்டுமே நாம் செய்ய போதுமான வல்லமை மாற்றணும் கொடுக்க தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்துமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயும் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும்
பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார், அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். அனைவருமாக சேர்ந்து திருநீதி ஆண்டவருக்கு நம்ம மீட்பு கொடுத்து எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு கொடுக்கின்றேன், எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும், உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, மன்வார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல நானும் பிறரை செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி அருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, முதலையை எங்கெங்கு ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் முதல் இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளங்களை புனித அன்புத்தியால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகன் என்று இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் பெரிய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக இயேசுவின் பெரிய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருளாவி மற்றும், எந்தன் உடல் பொருளாவி மற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.